ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு ஆட்டம் எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அத பார்க்கல அப்படின்னா, மேல கார்டு தரேன். அந்த வீடியோவ போய் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ற எல்லா கேட்ஜெட்ஸுமே வந்து கரண்ட் மூலியமா தான் வந்து ஒர்க் ஆகுது. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, அந்த கரண்ட் வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு? அத யோசிச்சு பார்த்தா, நமக்கு கிடைக்க ஆன்ஸர் தான் பவர் பிளான்ட்ஸ். இங்க தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிய ஜெனரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, சன்லேருந்து கிடைக்க சோலார் பவர், தென் வாட்டர் மூலியமா கிடைக்க ஹைட்ரோ பவர். இது மாரி நெறையா சோர்ஸஸ்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல ரொம்ப முக்கியமான சோர்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டா, கோல். அததான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபாக்ட் இந்தியால 75% ஆஃப் அவர் எலக்ட்ரிசிட்டி நீட ஃபுல்ஃபில் பண்றதே இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான். இது மாரி எக்கச்சக்கமான சோர்ஸ் நமக்கு இருந்தாலும், இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமான அளவுக்கு நமக்கு எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்றது, பிளஸ் ஒரு ஹிஸ்டரியான ஒரு எனர்ஜி டைப் என்ன அப்படின்னு கேட்டா, நியூக்ளியர் எனர்ஜி. 1 டன் கோல் எவ்வளோ நமக்கு எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணுமோ, அத 10 கிராம் யுரேனியம் பெல்லட் வந்து நமக்கு குடுத்தது. இது எப்படி பாசிபிள்? அந்த ஆட்டம்க்குள்ள அப்படி என்ன ஹிடன் மேஜிக் இருக்கு? இதுக்கு பின்னாடி நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி 2 பிசிக்ஸ் வந்து இருக்கு. இதுல பவர் பிளான்ட்ஸ்ல ஃபிஷன தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. ஏன் ஃபியூஷன யூஸ் பண்ணறதில்ல? அதனால இருக்க பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் என்ன? அதோட ஃபியூச்சர் என்ன? இது நமக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எல்லாம் வந்து ஜெனரேட் பண்ணும். ஆனா இதெல்லாம் தாண்டியும் ஏன் இன்னும் பல கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா இதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு சதுர தேங்காய் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா, எப்படி சின்ன சின்ன பீசஸா போகுதோ, அதே மாரியே யுரேனியம் மாரி ஒரு பெரிய எலிமெண்ட் எடுத்துக்குவோம். அத அன்ஸ்டேபிளா மாத்துறதுக்கு ஒரு நியூட்ரான அது மேல தூக்கி போடுவோம். அத தூக்கி போட்டோம்னா, அந்த நியூட்ரான அந்த யுரேனியம் ஆட்டம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட்டா மாறும். இந்த அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் ஸ்டேபிளா மாறுறதுக்கு அது உடையும். அது உடையறப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸா இருக்க 2 எலிமெண்ட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பேரியம், கிரிப்டான் அப்படின்ட்டு. இது இல்லாம சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸா வந்து வெளிய போகும்ல தேங்காய்லருந்து. அது மாரி இங்க நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ப ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருந்த யுரேனியம் அண்ட் நியூட்ரானோட மாஸ் எடுத்துக்குவோம். அதே மாரி ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு பேரியம், கிரிப்டான் அண்ட் 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சுல்ல, இதோட மாஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருந்தத விட, ரியாக்ஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மாஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாஸ் டிஃபரன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இத நம்ம லாஸ்ட் வீடியோல மாஸ் டிஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட்லயே வந்து பார்த்திருப்போம். சீன் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, அதுதான் இல்ல. இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கும். பொதுவா யுரேனியம் வந்து நியூட்ரான்ல அட்டாக் பண்றோம்ல, அந்த நியூட்ரான் ஒரு ஸ்லோ மூவிங் நியூட்ரானா இருக்கணும். வேறஸ் நமக்கு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸா இருக்கும். இந்த ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் வேகமா நவுந்துகிட்டே இருக்கும். நவுக நவுக அதுகிட்ட இருக்க எனர்ஜி அது லாஸ் பண்ணிடும். கொஞ்சம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு இட் வில் பிகம் ஸ்லோ மூவிங் நியூட்ரான். இந்த ஸ்லோ மூவிங் நியூட்ரான் சும்மா இருக்காது. மத்த யுரேனியம் ஆட்டம போய் வம்பிழுக்கும். அந்த யுரேனியம் ஆட்டம் இந்த நியூட்ரான அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அது அன்ஸ்டேபிள் எலிமெண்ட்டா கன்வெர்ட் ஆகும். அகைன் என்ன ஆகும்? ஒரு அன்ஸ்டேபிள் எலிமெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அது பிரேக் ஆயிட்டு திரும்ப பேரியம், கிரிப்டான் மாரி ஸ்டேபிள் எலிமெண்ட்ஸா மாறதுக்கு ட்ரை பண்ணுமா? இப்ப அது மாரி உடைஞ்சதுக்கு அப்புறம், அதுலருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இன்னொரு 3 நியூட்ரான் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது இப்படியே கன்டின்யூ ஆகி போய்க்கிட்டே இருக்கும். இத தான் வி கால் இட் அஸ் செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷன கண்ட்ரோல் பண்ணி, நம்மளால எலக்ட்ரிசிட்டிய ஜெனரேட் பண்ண முடியும். அதுவே இத நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரே நேரத்துல வெடிச்சுச்சு அப்படின்னா, அது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது, இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபியூஸ் அப்படின்னாலே ஒண்ணா சேருதுன்னு மீனிங். இங்க சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் ஆட்டமா வந்து மாறும். இப்படி மாறுறப்பயும் நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த 2 ஆட்டம் ஒண்ணா சேரணும் அப்படின்னா, அங்க நம்ம ரிபல்சிவ் ஃபோர்ஸ ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 நியூக்ளியஸும் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஒண்ணா சேருது அப்படின்னா, அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அத சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இத ஓவர் கம் பண்றதுக்காக எக்ஸ்டர்னலா நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜிய சப்ளை பண்ணணும். லைக் ஹை டெம்பரேச்சர், ஹை பிரஷர். இப்போதைக்கு பாசிபிளா இருக்கிறது வந்து ஹை டெம்பரேச்சர் நம்ம அந்த இடத்துல புரொவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்சிவ் ஃபோர்ஸ ஓவர் கம் பண்ணி அந்த 2 ஆட்டமே வந்து நம்மளால ஒண்ணா க்ளோஸா கொண்டு வர முடியும். இப்படி க்ளோஸா கொண்டு வரப்போ 10⁻−15 மீட்டருக்கு உள்ளாக டிஸ்டன்ஸ்ல அது வந்துருச்சு அப்படின்னாலே, அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆக்டிவ்க்கு வந்துடும். அப்ப இந்த 2 நியூக்ளியஸும் வந்து ஒண்ணா சேர்ந்து புது நியூக்ளியஸ ஃபார்ம் பண்ணிருது. இதுதான் பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நமக்கு லைட் எனர்ஜிய குடுத்துட்டு இருக்க சன் மாரியான ஸ்டார்ஸ்ல நடந்துட்டு இருக்க ரியாக்ஷன். ஹைட்ரஜனோட ஐசோடோப்பான டியூட்டரியம் அண்ட் ட்ரீட்டியம் அப்படின்ற சில எலிமெண்ட்ஸ் இருக்கு.
அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் தானே. ஸோ இங்க வந்து நம்ம சிம்பிளா ஹைட்ரஜன் மட்டும் வச்சுக்குவோம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இட் வில் ஃபார்ம் ஹீலியம். இப்படி சேர்றதுக்கு சன்ல ஹை அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து சன்னோட கோர்ல டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்ல தான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஹீலியமா கன்வெர்ட் ஆகும். இங்க அந்த டெம்பரேச்சர் தான் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கான எனர்ஜியா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆயிடுது. அகைன் இதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும்ல, அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா, நம்ம ரியாக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தோம்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸை விட ப்ரொடியூஸ் ஆன ஹீலியமோட மாஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த மாஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த மாஸ் டிஃபரன்ஸ் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த எனர்ஜி தான் சன்ல இருந்து ரிலீஸ் ஆகிய லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, இது மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியா வந்து அது கன்வெர்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரு நியூக்ளியர் ஃபிஷனை விட நியூக்ளியர் ஃபியூஷன்ல 4 டைம்ஸ் அதிகமான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நியூக்ளியர் ஃபிஷன்ல வந்து நமக்கு ரேடியாக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கிரியேட் ஆகும். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன்ல அது மாதிரி எந்த ஒரு ரேடியாக்டிவ் வேஸ்ட்டும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நியூக்ளியர் ஃபிஷன்ல வந்து நமக்கு யுரேனியம் மாதிரி சில ஆட்டம்ஸ் எல்லாம் தேவை. ஆனா இங்க ஃபியூஷன்ல நமக்கு சாதாரணமா கிடைக்கிற வாட்டர் பாட்டில்ல இருக்க வாட்டரே வந்து நமக்கு இங்க போதுமானதா இருக்கு. நம்மளோட நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நியூக்ளியர் ஃபிஷன் பேஸ்டு தான் வந்து நமக்கு பவர் பிளான்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எப்படி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ் மூலியமா பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கோர்ல ஃபியூல் ராட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபியூல் ராட்ஸ் வந்து பெரும்பாலும் யுரேனியமா தான் இருக்கும். யுரேனியம்ல U-235, U-238, 33 இந்த மாதிரி நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கு. அதுல U-235 தான் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து போத் ஃபிஷனபிள் அண்ட் ஃபிசைலாவும் வந்து இருக்கும். இங்க ஃபிசைல்னா ஈஸியா இன்னொரு எலிமெண்டோட சேர்ந்து இன்னொரு எலிமெண்டா வந்து கன்வெர்ட் ஆக கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எலிமெண்டா தான் ஃபிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியூல் ராட்ஸ்ல நியூட்ரானை மோத விட்டு அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செயின் ரியாக்ஷன் மூலியமா எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சோனையும் அதுல இருந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த நியூட்ரான்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸா, அந்த நியூட்ரான்ஸை ஸ்லோ மூவிங் நியூட்ரானா வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக மாடரேட்டர் அப்படின்னு சொல்லி சில எலிமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர், D2O அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரியான எலிமெண்ட்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸை வந்து ஸ்லோ மூவிங் நியூட்ரானா அது கன்வெர்ட் பண்ணி விட்டுருது. அப்ப அந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க, விச் இஸ் கண்ட்ரோல் ராட்ஸ். இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து கேட்மியம் மாதிரியான எலிமெண்ட்ஸ்ல வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. எப்ப நமக்கு ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி வருதோ அப்ப அந்த கோருக்கு பக்கத்துல அதை கொண்டு போவாங்க. இப்ப அந்த எலிமெண்ட் என்ன பண்ணும்னா சுத்தி இருக்க நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். இப்ப நியூட்ரான்ஸ் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் அந்த செயின் ரியாக்ஷன் அதோட ரேட் வந்து கம்மியாகும். உள்ள எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த ஹீட்டை கூலண்ட் மூலியமா வெளியெடுக்கும். அதை ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ள அனுப்பும். அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல நம்ம இங்க ப்ரொடியூஸ் ஆன ஹீட்டை ஸ்டீமா வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்டீம் போய் ஒரு டர்பைனை ரொட்டேட் பண்ணும். இந்த டர்பைனை ஒரு ஜென்ரேட்டரோட கப்பல் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆயிடும். பொதுவா எல்லா பவர் பிளான்ஸ்லயும் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து சேம் தான். இங்கேயுமே நம்ம ஆட்டம்ஸ்ல இருந்து அந்த ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வாட்டர்ல இருந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீமை தான் வந்து டர்பைனை ரன் பண்ண வைக்கும். அதுல இருந்து ஜென்ரேட்டர் மூலியமா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிக்கும். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன்ல எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டரும் அட் பெர்சன்ட் வந்து கிடையாது. ஏன் அது கிடையாது அப்படின்னு பார்த்தா, அதான் இங்க சன்ல வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து அந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்ல. அது மாதிரி இங்க எர்த்ல இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை வந்து நம்ம நடக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு தேவை. கிட்டத்தட்ட சன்னோட கோர் டெம்பரேச்சரை விட 10 டைம்ஸ் அதிகமான டெம்பரேச்சர் இங்க தேவை. அந்த அளவுக்கான டெம்பரேச்சரை எர்த்ல ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எர்த்ல இந்த அளவுக்கான டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது. இந்த அளவுக்கு டெம்பரேச்சர்ல நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சோம் அப்படின்னா அது கேஸா மாறிடும். ஸோ அட் பிரசன்ட் இது ப்ராக்டிகலி இம்பாசிபிளா தெரியுது. இதை சமாளிக்க டோகாமக் அப்படின்ற டோனட் ஷேப்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க. இது மூலியமா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு பிளாஸ்மா ஸ்டேட்டை ஏர்ல அப்படியே பிடிச்சி வைக்க முடியும். ஸோ இதனால நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து பாசிபிள் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு ப்ரோட்டோடைப் தான் வந்து இதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ப்ராக்டிக்கலா எங்கேயுமே வந்து இதை இன்னும் செய்ய முடியல. அண்ட் இப்போ இருக்க டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா
இதுக்கு நம்ம குடுக்குற எனர்ஜிய விட, அதுலருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுல ஃபியூச்சர் டெவலப்மென்ட் வந்துச்சு அப்டின்னா, நமக்கு அதிகமான எனர்ஜி, கம்மியான எனர்ஜிய செலவு பண்ணியே வந்து நமக்கு கிடைக்கும். பிரான்ஸ்ல ஐடிஇஆர் மாரியான இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா ஃபியூச்சர்ல இது சாத்தியமாகலாம். சுருக்கமா சொல்லணும் அப்டின்னா, இப்போதைக்கு நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அத ஹேண்டில் பண்றதுல இது மாரி நெறைய சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா நம்ம பார்க்கிறது தான் நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நம்மளோட ஃபியூச்சர் எனர்ஜி. ஏன் அப்டின்னு கேட்டா, நமக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்து லிமிட்டான எனர்ஜி தான். சன்னு, வாட்டரு இந்த மாரி எனர்ஜிலேருந்து நம்ம எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபியூஷன்ல எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹையர் தேன் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஷார்ட்டா சொல்லணும் அப்டின்னா, இப்போதைக்கு நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ் மூலியமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா, ஃபியூஷன் மூலியமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது நம்மளோட கனவா தான் இருக்கு. இந்த கனவு நனவாகுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கான பதில் நம்மளோட சயின்டிஸ்ட் கையில தான் இருக்கு. இந்த வீடியோல நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? ஃபியூஷன்னா என்ன? நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல ஏன் ஃபியூஷன் வந்து யூஸ் பண்றது இல்ல? இந்த மாரி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்தியா ஏன் இது மாரி ரிசர்ச்ல வந்து இன்னும் இருக்கு? இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவா வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது வீடியோஸ் இல்ல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்றேன். See you in next video soon.